இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அடிப்படையாக பணம் வேணும். பணம் பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், இறந்த பிறகு கூட அந்த செரிமனிஸ் பண்ணுறவங்களுக்கு, வெட்டியானுக்கு எல்லாம் அந்த பரியல் கிரவுண்டில் கூட பணம் கொடுக்கணும். சுடுகாடுன்னு சொல்கின்ற அங்கேயே கூட பணம் கொடுக்கணும். ஸோ பணம் எல்லா இடத்துலையும் வேணும். இந்த பணத்தை வைத்து தான் கர்மம் நிறைய டெவலப் ஆகுது. மற்ற விஷயங்களும் டெவலப் ஆகுது. பட் பணம் முக்கியமான விஷயம். பணம் தான் இந்த வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு எடுக்கிறது. அவ்வளோ பணம் மட்டுமே இல்லை, பணம் மற்ற விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம பீப்புள் பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். உலகத்தில் அப்பா அம்மாவை தவிர எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இந்த கலியுகத்தில் அப்பா அம்மா கூட விலைக்கு வாங்கலாம். அப்பா அம்மா கூட நம்ம பணம் இருந்ததுன்னா அப்பா அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் ஒன்று, பணம் இல்லைன்னா அப்பா அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் ஒன்று. அப்படியும் இருக்குது. எனக்கு கலியுகத்தில் நிறைய இருக்குது. பிள்ளைகளே பாகுபாடு பார்க்குறாங்க. இருக்குது. இப்போ நடைமுறையில் இருக்குது. சரி, இந்த பணம் ஒரு மனிதனுக்கு வேணும். இந்த பணத்தை எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு இறைவன் சொல்லியிருக்காரு. எல்லா மதங்களையும் எல்லா டெக்ஸ்ட்லையும் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மதத்தினுடைய எந்த ஒரு விசேஷ நாள், பண்டிகை நாள் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்குது. ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டும் இருக்குது, ஆன்மீக காரணங்களும் இருக்குது. அது யாரும் ஓப்பனாக சொல்லலை. அதுதான் நாம் கர்மாநிதியும் டீகோட் பண்ணி ஒன்றா சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு பணம் வருமானம் வர்றதையும் பணம் செலவாகிறதையும் தடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம், வீடு, ஆஃபீஸ், இதெல்லாம். இந்த வீடு, ஆஃபீஸ் எல்லாம் நான் நினைக்கிறோம் சுத்தமாக யாரும் வச்சுக்கிறது இல்லை. கிளட்டரிங்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கிளட்டரிங் சொல்லுவாங்க. எல்லாம் போட்டு கச்சான் கண்ணாக்கண்ணான்னு வச்சுருப்போம். இதெல்லாம் நம்முடைய பண வரவை தடுக்கின்றது, வீண் செலவாகதை உருவாக்குகிறது. பண வரவை தடுக்கின்றது, தேவையில்லாமல் செலவுகள்லாம் உருவாக்கும். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, கிளீன்லினஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தூய்மைத்தன்மை கொண்டு வரும். எப்போ ஒரு இடத்துல தூய்மைத்தன்மை அதிகமாக இருக்கோ அங்கே பணம் இன்ஃப்ளோ வரும். வர்ற பணம் பாசிட்டிவாக செலவாகும், நெகட்டிவாக செலவாகாது.